ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லும் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈவினிங்லேருந்து நைட்டு வரையும் என்னோட ரொட்டீன் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னா இன்றைக்கி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பூ வாங்கி 2 நாள் ஆச்சு, கட்டவே நான் மறந்துட்டேன். இன்றைக்கி தான் வந்து யதார்த்தமாக பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தபோது இருந்துச்சு. சரி, நீ கட்டிக்கிட்டே வந்து அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே எல்லா நாளும் வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியாதுல்ல. ஒரு நாளைக்கு வந்து நமக்கே வந்து போர் அடிச்சிரும்ல. இன்றைக்கி எனக்கு அப்படி தான் வந்து போர் அடிச்சிச்சு. காலேருந்து வேலை பார்க்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலில் கூப்பிட போகிற முன்னாடி வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட போனேன். போயிட்டு வந்தோடனே வந்து அப்படியே வேலையை பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம இதனால தான் டெய்லி வந்து உடனே வேலை பார்க்குறது. போட்டு வச்சுட்டு வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டயர்டாகிடும். எனக்கு இன்றைக்கி அப்படி தான் வந்து இருந்துச்சு. அப்படி வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டே டு லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுவோம். நிறைய பேர் பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அது என்ன டாபிக் அப்படின்னா, நீ வீட்டில் தானே இருக்க, தின்னு நல்லா தூங்குற, நல்லா குண்டா வந்து பெருத்து போய் கிடக்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. சில பேர்லாம் வந்து எங்கிட்டே வந்து வருத்தப்படுறாங்க, என்ன நம்ம இவ்வளோ குண்டா இருக்கோம் அப்படின்னு என்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்கள்ட்ட தான் நீங்கள் இந்த ஒரு பதிலை மட்டும் சொல்லுங்கள். என்கிட்டே கேட்பாங்க, நீலாம் சமைப்பியா, சமைக்க மாட்டியா, சாப்பிட மாட்டியா, இப்படியே இருக்க அப்பையிலேருந்து ஒல்லியாவே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க உடம்பு வாகும். இப்போ எனக்கெல்லாம் வந்து அப்பையிலேருந்தே நான் வந்து ஒல்லியாக தான் வந்து இருக்கேனே. கொஞ்சம் தான் வெயிட் வந்து போட்டிருக்கேன். சில பேர்லாம் மேரேஜ் ஆகி வரும்போது வந்து லைட் ஒல்லியராக இருப்பாங்க. அப்புறம் வந்து குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் சில பேர் பாடி கண்டிஷன்லாம் வந்து டக்குன்னு வந்து வெயிட் போட்டுரும். சில பேர் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வெயிட் வந்து போட்டுரும். அவங்கவுங்க உடம்பு பொறுத்து. அதுக்காக கேலி கிண்டல் பண்ணால் போதுமா? வீட்டிலலாம் அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க தெரியுமா? காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும். பெண்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அந்த வீட்டில் இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துச்சி வந்து இது செய்யணும் பார்த்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சு கடைசியில் அவங்களே வீட்டிலேயும் கெட்ட பேர் வாங்குறாங்க, போகிற இடம் வர இடத்துலையும் கெட்ட பேர் வாங்குறாங்க. அது உண்மையாக பொய்யார் மட்டும் சொல்லுங்கள். தயவுசெய்து யாரையும் கேள்வி கிண்டல் மட்டும் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து நல்லது சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் பேசாமல் போயிருங்க. பொண்ணு தான் இன்னொரு பொண்ணை பார்த்து கேலி கிண்டல்லாம் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசணும். இதுவுமே வந்து இன்னும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க வேலையை அவங்க வந்து பார்க்கட்டும். நம்மள்ட்ட யாராவது ஏன் நீ இவ்வளோ குண்டா இருக்கா, ஏன் நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்கன்னா, குண்டா இருக்கிறவங்கள பற்றி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்படி குண்டா இருக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி உடம்பை மெயின்டைன் பண்ண தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. ஒல்லியாக இருக்கவங்கள பற்றி கேட்டாங்கன்னா, எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தால் தான் நான் வேலைலாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளை வந்து நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து திரும்பி நம்மளை பற்றி கேட்க மாட்டாங்க. என்கிட்ட கேட்குறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. ஐயோ, நம்மளை பற்றி இப்படி கேட்டாங்களே, நம்ம ஏன் இவ்வளோ குண்டா இருக்கோம் அப்படின்னு நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு நம்மளை பற்றி நம்மளே பாராட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து திரும்பி நம்மள்ட்ட வந்து கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சொல்லி பாருங்க. வந்து காலையிலேருந்து நான் வேலை செய்யலைன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன்னா, அப்புறம் இந்த வேலை பார்ப்போம்னு வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டேன்னா, ஃபஸ்ட்டு பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் வந்து கூட்டி முடிச்சு குப்பையெல்லாம் அள்ளிட்டேன். அப்படியே வந்து வாசலை ஃபுல்லாக வந்து கூட்டி அப்படியே வாசலை ஃபுல்லாக கழுவி கோலம்லாம் வந்து போட்டு வந்துட்டேன். அது வந்து பொழுது போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துடணும். லைட்டு போடுறதுக்கப்புறம் வீடு வந்து கூட்டக்கூடாது. கரெக்டாக நான் வந்து வாசல் வச்சு கோலம்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து 6:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சா. அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து துணி எல்லாத்தையும் வந்து இருந்துச்சு, துவைச்ச துணி 2 நாள் துணி எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து மடித்து வச்சேன். நிறைய பேர் வந்து இந்த என் வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து துணியை வந்து சேர்த்து வச்சு தான் மடிப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து எல்லா துணியும் வந்து சேர்த்து வச்சு மடிச்சாச்சு. அப்படியே வந்து வேலையெல்லாம் முடிக்கவும் அவங்க அப்பா வரவும் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அப்படி சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சா, அதை வச்சு எனக்கு வந்து நைட் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டோம். நிறைய பேர் கேட்ட ஹோம் டூர் வீடியோ வந்து போட்டுட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நல்லா வரவேற்பு வந்து கொடுத்தீங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி விளாக்லாம் வந்து நான் போடுறேன். வாரத்தில் 3 நாள் வந்து லாங் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு, இல்லை நான் பேசுகிறது தப்பாக இருந்துச்சு, இல்லை நான் டைப் பண்ணி போட்டிருக்கிறது ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் யோசிக்காமல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னை வந்து மாற்றிக்கிறேன். எல்லா நாளையும் வந்து சுறுசுறுப்பாக வந்து இருக்க முடியாது. இன்றைக்கி எனக்கும் அப்படி தான் வந்து இருந்துச்சு. காலேருந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்ன வேலை பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தேன் பாருங்க, வேலையை பார்க்க 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போயுமே என் பையன் என் பின்னாடியே வந்து வந்துடுவான். நான் கிச்சனுக்கு போகிறேன்னா எனக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு கொடுக்க வருவான், இல்லைனா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான். இன்றைக்கி துணி மடிக்க வந்தான்னா, அம்மா நான் துணி மடிச்சு தரவான்னு சொன்னான். மடிக்கிற துணியை கழிச்சு விட்டே இருந்தான். டே பேசாமல் போய் உட்காரான்னு சொன்னேன். எதுக்குள்ள உட்காந்துருக்கான் பாருங்க.
அப்படியே வந்து துணியெல்லாம் வந்து மடித்து முடிச்சிட்டோன்னா கொண்டாந்து வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், சரி கொண்டாந்து கொடு நான் கொஞ்சம் துணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து எல்லா துணியும் வந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து எங்கள் வீட்டில் வந்து சொன்னால் தான் எந்த வேலைனாலும் பாப்பா. சில பேர்லாம் நம்மக்கிட்டே வந்து புலம்புவாங்க, நானும் கூட புலம்புவேன், என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்கமே நமக்கே போர் அடிக்குது அப்படின்னு. நமக்கு பிடிச்சி விஷயத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கிட்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நேரம் போகிறதும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோமா, அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நம்ம டே வந்து இருக்கும். அப்பாடா இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இனிமேல் வந்து இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு எனக்கெல்லாம் வந்து தோணுது. உண்மையா இல்லையா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்தேன்னா அவங்க அப்பா வேலை விட்டு வந்துட்டாங்க. என்ன தான் நம்ம காலிலேருந்து பார்த்துக்கிட்டாலும் அவங்க அப்பா காலிலேருந்து பார்க்கலையாம். வந்தோன்னே ஒரே குஜியாக இருந்தாங்க. அவங்க அப்பா ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, கொண்டு வந்து அப்படியே வந்து தம்பிக்கிட்ட கொடுத்துருவாங்களா. அக்கா வந்து தம்பியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் வெளில உட்காந்துருக்கான்னு சொல்லி அப்படி வெளில உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோமா, கிரிக்கெட் வேறு போட்டுட்டு இருந்தாங்கன்னு அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி 30 முட்டை வைக்கிறாங்கன்னு சொன்னால் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இனிமேல் வந்து வரக்கூடிய வீடியோலாம் வந்து இந்த மாதிரி வந்து லாங் வீடியோ வந்து 3 நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் நிறைகள்லாம் வந்து சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.